மேயராக பொறுப்பேற்கும் போது இருந்த பிரியாக்கும் ஆஃப்டர் 3 இயர்ஸ் இப்போ இருக்க பிரியாவுக்கும் என்ன வித்தியாசம்? ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விஷயங்கள் புதுசாக கற்றுதான் இருக்கும். ஸோ எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி, அதை எடுத்துகிட்டு போய் நம்ம தெரிவிக்கும் போது அதற்கான வழிவகை நமக்கு கட்டமைப்பு வசதிகள் பண்ணித்தராங்க. பெண்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தந்திருக்காங்க அப்படின்றது தெரிவிச்சு. துணை முதலமைச்சர் அவர்களிடம் ஒரு வாட்டி சைக்கிள் ஈவெண்ட் போயிருந்தோம். அதில் ஒரு சின்ன பிள்ளை மேயராக வரலையா அப்படின்ட்டுன்னு நம்ம ஸோ அந்த மாதிரி நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ 8 வயசுல பொண்ணு இருக்கு. ஸோ இந்த 3 இயர்ஸ் நிறைய அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் ஒரு சூழல் ஏற்பட்டது. இப்போ ப்ளூ ஃப்ளாக் பீச் அப்படின்னு அவங்க சர்டன் கண்டிஷன்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த கண்டிஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணாதான் நாங்கள் ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட் கொடுப்போம் அப்படின்றது. வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளாக இருந்தாலும் சரி, சாலையில் இருக்கக்கூடிய பிராணிகளாக இருந்தாலும் சரி, இரண்டுக்குமே சிப் பொருத்தப்படும் இந்த நிதிநிலை அறிக்கையில் வெளியிட்டிருக்கோம். பருவமழை அப்படின்னும் போது ஒவ்வொரு ஆண்டுமே கண்டிப்பாக சவாலாக தான் இருக்கும். எப்பவுமே ஆகஸ்ட் செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஆண்டு ஜூன் ஜூலைலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது தெரிவித்திருக்கோம். இந்த காலை உணவு திட்டத்தினால பல்வேறு குழந்தைகள் பல்வேறு வகையில் பயனடைஞ்சிருக்கிறாங்க. அவங்களோட ரிசல்ட்டுமே நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு. அரசியல் அப்படின்றத தாண்டி பெண்களுக்கு எந்த துறை எடுத்தாலுமே சவாலான துறையாக தான் இருக்கும். பெண்களுக்கு அந்த வில் பவர் இருக்கணும், நம்ம சாதிக்கணும், நம்ம ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்றது